கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா காரியத்துலையுமே அவர் இன்வால்வ் பண்ணும். ஈவன் நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம், இல்லை ஒரு நபர்கிட்ட பேச போகிறோம், ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த காரியத்தில் என் அப்பா பிரியப்படுவாரா, ஏசப்பா எனக்குள்ளே வாசம் செய்கிறார் அப்படின்னா என் சுயம் அப்படின்றத தாண்டி எனக்குள்ளே ஒருத்தர் வாசம் செய்கிறார். அவர் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ ஒரு மனுஷன் நம்ம கூட இருக்கிறப்போவே இவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காத நம்ம யோசிச்சு செய்கிறப்போ அவ்வளோ பெரிய தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறப்போ அது அவருக்கு இந்த காரியம் நான் செய்கிறது பிடிக்குமா அப்படின்ற ஒரு நிமிஷம் ஒரு சிந்தை நம்மளுக்குள்ளே வருதுன்னா நிச்சயமாக நம்ம சுயத்தை சீக்கிரம் வெறுத்து நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கான அந்த ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டியை நம்ம பெற்றவர்கள் ஆயிடுவோம். அப்போ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் எனக்குள்ளே ஏசப்பா வாசம் செய்கிறார், அவருக்கு இந்த காரியம் பிடிக்குமா அப்படின்றத நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து உங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்காம அவருக்கு இது பிடிக்குமான்னு நீங்கள் யோசித்து செய்கிறப்போ உங்கள் சுயத்துக்கு அந்த இடத்துல இடமே இருக்காது.